அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் பவுடர் வச்சு 2 சூப்பரான ஈஸி அண்ட் குயிக்கான ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஆரஞ்சஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற இந்த பல்ப்பை தனியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பல்ப் எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு இதை நல்லா நீங்கள் இதோடைய ஜூஸ் எடுத்துருங்க. இது மிக்சியில் போடக்கூடாது, அந்த விதையுடைய பிட்டர்னஸ் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த நல்லா நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் மில்க் ஆட் பண்ணுங்கள். இதில் சர்க்கரை, கஸ்டர்ட் பவுடர் இது 2 ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா குக் பண்ணியிருக்கோங்க. இது திக்காகிடும். இது திக்கானதுக்கு அப்புறமா இதில் ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்ச் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கிறேன், அது ஆப்ஷனல் தான். அதில் ஒரு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு அகர் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதுவும் ஆப்ஷனல் தான். பிகாஸ் நம்ம கஸ்டர்ட் நிறைய போடுறதால கஸ்டர்ட் ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி மாதிரி தான் ஆகிடும். அது ஆறுனதுக்கப்புறமா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இருந்ததுன்னா அகர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த கஸ்டர்ட் பவுடரே இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா இது செட் ஆகிடும். அப்புறம் என்ன, ஒரு ஆரஞ்சு நம்ம எடுத்த பீல்லையே இதை சர்வ் பண்ணும்போது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் ரம்ஜானில் ட்ரை பண்ணலாம். இல்லை நார்மலாக கிட்ஸ் வீட்டில் இருக்கும்போது, இப்போது ஹாலிடே டைம்ஸ் தான் இப்போ வரப்போகுது. ஸோ சம்மர் ஹாலிடேஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சில்லுன்னு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ரெசிபி இந்த சேமியா கஸ்டர்ட் ஃபாலூதா. இது ஃப்ரூட் கஸ்டர்ட் சேமியா வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆனால் டேஸ்ட் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல மில்கை நீங்கள் ஹாட் பாயில் பண்ணிவிட்டு இதில் வெர்மிசெல்லி சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சேமியா வேகிறதுக்கு முன்னாடியே சுகர் ஆட் பண்ணிங்கன்னா சேமியா வேகாது. ஸோ சேமியா வெந்த உடனேயே நீங்கள் இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடரை நல்லா மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கஸ்டர்ட் சிரப்பையும் சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொதிக்க வச்சுட்டு. அப்போது இந்த திக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுறதுக்கு வச்சுருங்க. இந்த கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே இந்த சேமியாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் அதே மாதிரி கூட சாப்பிட்டுடலாம். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் இந்த சப்ஸா விதைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெசில் சீட்ஸ், அதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை இந்த மாதிரி கப்பில், கிளாஸில், கண்ணாடி கிளாஸில் இந்த மாதிரி சர்வ் பண்ணப்போட்டு ரொம்ப கிட்ஸ்க்கு பிடிக்கும். எல்லாருக்கும் ஒரு பார்க்கறதுக்கே லுக்காக இருக்கும் இல்லையா. இந்த ஃபாலூதா நம்ம வெளியில் போய் வாங்கும்போது இதுதான் ப்ரெசன்டேஷன் தான் மெயினாக ஹோட்டல்ஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணி இதை கார்னிஷ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இல்லை அப்படியே இந்த ஃப்ரூட்டை சேமியா மிக்ஸ்சரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பவுல்ஸில் போட்டு கூட சாப்பிட்றலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.